நீ 8 குழந்தை அவர்கிட்ட அது மாதிரி வாங்கிட்டியா? நான் எப்படி சொல்றது, நான் ஒரு ஏடிஎம் மாதிரி தான் மேடம் அந்த பொண்ணு. ATM அதுதான் நீ சொல்ல வர. அதுதான் மேடம், So, இந்த காசு தான் நான் தேவை. சோ உங்க ஹஸ்பண்டுக்கு அவ இந்த ஹஸ்பண்டுக்கு குடும்பம் ஓடுனதே எங்க 2 பேரால தான் மேடம். அதனால அவ அட்ஜஸ்ட் பண்ணிண்டா சொல்ற. அதுதான் மேடம் உண்மை. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. அப்ப நான் கஷ்டப்பட எதுவுமே மேடம் தெரியல நான் மேடம். என்ன கேக்குறேன்னா, உனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும்ல மேடம், போறாங்க பேசுறாங்க ஒரு சந்தேகம், அது நீ முன்னாடியே செஞ்சிருக்கல, இப்ப ஏன் செஞ்ச, இப்ப எனக்கு என்ன வரும், அப்ப இத்தனை நாள் உனக்கு தெரியும், அப்ப நீ கம்முன்னு இருந்த, இப்ப மட்டும் இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. பண்ண சரி என்ன ஒரு நிமிஷம், சரி அப்படியே வெச்சுப்போம். உனக்கு எங்க போச்சு புத்தி? உனக்கு தெரியலையாமா எங்க அக்கா குழந்தை இருக்கு, எங்க அக்கா புருஷன் உனக்கு தெரியலையாமா? எனக்கு தெரியல மேடம். அவர் மேல ஆசை வந்துடுச்சு. ஆமா மேடம். வாழ்க்கைய கெடுத்துக்கணும்னே இருக்கியாமா? வேலை செய்யறது வீட்டு வேலை செய்யற சொல்லல, அதுல ஒரு டிக்னிட்டி இருக்குமா? நீ வேலை செஞ்சு உழைச்சு சாப்பிடலாம். உனக்கு அப்பா இல்ல, உங்க அம்மா வயசானவங்க, நீ எப்படி இருக்கணும்? நெருப்பா இருக்க வேண்டாம்? நெருப்பா இருந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பின்னால ஒளிஞ்சிருக்க சகல இருப்பா. அட கோவக்கார சகல கைய நீட்டிட்டு அசிங்கமாயி போச்சு. கொஞ்சம் சேமிச்சு வச்சு, இல்ல சேமிச்சு வைக்கலன்னா கூட பரவாயில்ல, உன் வாழ்க்கை நீ பாத்துக்க வேண்டாம். நீ எப்படி இருக்க பாரு, உன் உடம்பும் மனசும் எவ்வளவு அவர் எப்படி இருக்காரு பாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அனுபவிச்சது ஃபுல்லா அந்த பொண்ணு தானே. ஒரு அபாஷனே தாங்க முடியாது. 8 அபாஷன் அவ புண்ணா இருக்க மாட்டா. என்ன சார் சொன்னாங்க? அம்மா நீங்க தாமா அந்த தாய்க்கு எப்படி வயிறு எரியும்? ஒன்னுனால அவ தங்கச்சி இல்ல, எங்க அம்மாக்கு என் மேல இல்ல மேடம். எங்க வந்து இல்ல, அது விட்டு போயிடுச்சு மேடம், எல்லாமே முடிஞ்சிச்சு வச்சுங்க. அது விட்டு போயிடுச்சு, கல்யாணம் பண்றது கூட ரெடி ஆகி போச்சு. எங்க மாப்பிள்ளை அம்மா கூட என்ன பார்த்தாச்சு சொல்றாங்க மேடம். மேடம், அப்புறமா செத்துரு, வந்து அவ ஊர்ல வாழ்க்கை டேய் டேய் ஏ மூளை கட்டப்பல ஏ முட்டப்பல ஏ மக்கட்ட இந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் வச்சுனுக்கிறாரு சொல்லிட்டு எல்லாருக்கிட்ட வந்து பண்ணிச்சு. அப்போ அந்த பொண்ணு யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க நீங்க சொல்லுங்க மேடம். குண்டுல கட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தப்பு போன் நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. மாமியே வேணா நீங்க போன் நம்பர் வேணா கொடுக்குறேன், நீங்க போன் பண்ணி கேட்டுக்கோங்க மேடம். மாப்பிள்ளை கூட சரி நீ இப்ப பார்த்தாச்சு. இந்த 8 அபாஷன் பண்ணல, உனக்கு வந்த மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவியா நான் ஆல்ரெடி 8 அபாஷன் பண்ணிருக்கேன்னு? கயிறு நாடி வச்சதுக்கு என்ன சொன்னேன் மேடம், எனக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் கெட்டு போயிருக்கேன், நீங்க சொல்லிதான் பேசிதான் பண்ணணும், இல்ல நான் ஒத்துக்க எல்லாம் மாட்டேன் சொன்னேன். சம்மதப்பட்டு தான் எல்லாமே போச்சு நான் மேடம். எல்லாத்துக்குமே மாப்பிள்ளை கூட சம்மதிச்சு தான் நான் பார்த்தாச்சு போனேன். சரி இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? ரொமான்ஸ் நான் காப்பாத்துறேன் மேடம் 2 பேரை வச்சு. நீங்க காப்பாத்தலாம் முடியாதுங்க. ஏன் மேடம்? ஏன்னா ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா சட்டப்படி 2 பொண்டாட்டி ஒத்துக்க முடியாது. சட்டம் ஒத்துக்காது, இந்த சமுதாயம் ஒத்துக்காது. சரி மேடம்.